ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் யார்கிட்ட கேட்டானா என்ன படிப்பீங்கன்னா இன்ஜினியர் சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க. அதை தாண்டி எதாவது பண்ணணும்னு சொன்னால் பிஸ்னஸ் ஆரம்பிப்பே சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த சாய்ஸுமே இல்லை. இப்போ வந்து நம்ம லாயர் படிக்கணும், யாரையா பார்த்து நல்லா ரொம்ப பேசாமல் சொல்லுவாங்க, பெருசாக மட்டும் நல்லா பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் எந்த பசங்களுமே வந்து வக்கீல் தொழில் வந்து டாக்டர் தொழிலோடையோ இன்ஜினியர் தொழிலோடையோ குறைஞ்ச தொழிலே கிடையாது. அது நல்ல தொழில் தான். பட் அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படும். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மார்க் கம்மி. நான் வந்து இந்த என்னோட ஃபார் ப்ராக்டிசிங் திஸ் நோபல் ப்ரொஃபஷன், அதான் ஐ ஷுட் பொசஸ் அ ப்ரொலாங் ட்ரைனிங், ஸ்பாட்டட் ட்ரைனிங் வேணும். அதுக்கு வந்து ஒரு நீங்கள் எந்த ஃபீல்டில் போய் வக்கீல்லேயே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா, எந்த பிரான்ச்சுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிரான்ச்சில் அதில் நல்ல சீனியர் லாயர்ஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் போய் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும். அவங்க டீச் பண்ணுறது நீங்களாக கற்றுக்கணும். அந்த ஆஃபீஸில் வந்து எல்லாம் உங்களுக்கு பேஸ் இருக்கணும்ல, ஃபண்டமெண்டல் போடணும். அதுக்கு ஒரு சீனியர் லாயர் போய் சேரணும். ரொம்ப கஷ்டப்படணும், படிக்கணும், எல்லாம் செய்யணும். என்னைக்காவது சந்தோஷப்படுறீங்களே இந்த போஸ்ட் நம்ம என்ன இந்த ப்ரொபோசல் எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நிறைய தடவை. ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் நம்மளுக்கு அந்த கேசஸ் ஜெயிக்கிறப்போ வருவாங்கல்ல, அவங்களோட சந்தோஷம் பரவாயில்ல, அது நம்மளுக்கு மன நிறைவு கண்டிப்பாக.